எண்ணிலடங்கா ஊர்கள் இருந்தபோதும் சில ஊர்களோட பேரை கேட்கும்போது தான் ஏதோ ஒன்று நம்ம நினைவுபடுத்துகிறதா அமையும். அத்தகைய ஊர்களில் ஒன்று தான் கீரமங்கலம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படிங்கிற நக்கீரருக்கும் இந்த ஊருக்கும் இந்த பெயருக்கும் என்ன தொடர்பு, அது என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடி வட்டத்தில் அம்புலி ஆற்றுக்கும் வில்லுனி ஆற்றுக்கும் இடைப்பட்ட பகுதியில் அமைந்திருக்கிற ஊர் தான் கீரமங்கலம் அப்படிங்கிற ஊர். சோழர் காலத்தில் தொடங்கி குறுநில மன்னர்கள் வரைக்கும் தானவ நாடு அப்படிங்கிற பேரில் இந்த ஊர் விளங்கி இருக்குது. கிடாரன் கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற ஒரு தலைமை இடமாக சோழர் காலத்தில் இது விளங்கி இருக்குது. பாண்டியர் கால கல்வெட்டுகளும் இங்கே நிறைய கிடச்சிருக்குது. இந்த ஊருக்கு முற்காலத்தில் பாண்டிய மன்னன் அரசவையில் தலைமை புலவராக இருந்த நக்கீரர் வந்து சென்றதால் நக்கீரமங்கலம் அப்படிங்கிற பேரும் இந்த ஊருக்கு உண்டு. பின்னால் தான் இது கீரமங்கலம் அப்படின்னு மருவி இருக்குது. அதாவது முன்னாடி காலத்தில் பாண்டிய மன்னனோட அரசவையில் பெண்களோட கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டா அப்படிங்கிறது தொடர்பாக இயற்றப்பட்ட பாடலில் பிழை இருப்பதாக நக்கீரர் கூறியது தொடர்பாக புலவர் வடிவில் வந்த சிவபெருமானே என் பாட்டில் என்ன குறை கண்டீர் அப்படின்னு வினவ அவருக்கும் நக்கீரருக்கும் இடையே தர்க்கம் நடக்குது. இதை தொடர்ந்து மெய்நின்றநாதரா வீற்றிருக்கிற சிவனிடம் நக்கீரர் நீதி கெட்ட இடம்தான் இந்த நக்கீரமங்கலம். அதாவது சிவன் கோவிலின் முன்பு உள்ள நாணய தேசம் தடாகத்தில் குளித்துவிட்டு ஈரத்துணியோடு வந்து மெய்யின் பக்கம் நிற்கும் மெய்நின்றநாதா, நான் தர்க்கம் செய்ததில் குற்றம் உண்டோ அப்படின்னு சிவனிடமே தர்க்கம் செய்தார் நக்கீரர். அந்த இடம்தான் தற்போதைய கீரமங்கலம் மெய்நின்றநாதர் சுவாமி அமைந்திருக்கிற இடம் அப்படின்னு கூறப்படுது. அதனால தான் நக்கீரமங்கலம் அப்படிங்கிற பேரும் மெய்யின் பக்கம் நின்று புலவர் வாதாடினர் என்பதற்காக இந்த கோயிலுக்கு மெய்நின்றநாதர் அப்படிங்கிற பேரும் வந்ததாக சொல்லப்படுது. ஆயிரத்தி 262 ஆண்டு சடாவர்மன் முதலாம் சுந்தரபாண்டியன் காலத்தில் மெய்நின்றநாத சுவாமி கோவிலில் உள்ள கல்வெட்டுகளில் நிலத்தானங்கள் கொடுத்திருப்பது பற்றிய தகவல்கள் கல்வெட்டாக பொறிக்கப்பட்டிருக்கு. மேலும் பெரும் வணிகர்கள் நிறைந்திருந்ததும் கோவில் வழிபாடுகளுக்காக வணிகர்கள் வந்து வரி வசூல் செய்து பூஜைகள் நடத்தியதும் இந்த கல்வெட்டுகளில் நிறைய இடத்துல பொறிக்கப்பட்டிருக்கு. அதாவது புடவைக்கு, இரும்புக்கு, துவரைக்கு, முதிரைக்கு, வெங்கலத்துக்கு, மெழுகு சுமைக்கு, வண்டி சத்தம் போன்ற எல்லாத்துக்குமே வரி வசூல் செஞ்சு பூஜை நடத்தியிருக்காங்க. அங்குள்ள பிழை பொருத்த பிள்ளையாறு திருமேனிக்கு வழிபாடு மற்றும் பூஜை காரியங்கள் செய்வதற்காக வணிக குழுக்களான 11 விஷயத்தார்களும் நகரத்தார்களும் விற்பனை சுங்கவரி இருப்பதற்கான தொகையை நிர்ணயம் செஞ்சு ஒரு ஒப்பந்தம் பண்ண கல்வெட்டும் இந்த கோயிலில் இருக்குது. இன்றைக்கும் இந்த கீரமங்கலத்தை சுற்றி இருக்கிற ஊர்களை பார்த்திங்கன்னா சேந்தங்குடி, கொத்தமங்கலம், குளமங்கலம், பனங்குளம், கரம்பக்காடு, பெரியாலூர், பாண்டிகுடி, மேற்பண்ணைக்காடு, வேப்பங்காடு, நெடுவாசல் அப்படிங்கிற 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இந்த ஊரை சுற்றி இருக்குது. இது எல்லாமே என்ன பார்த்திங்கன்னா அந்த காலத்திலேயே, அதாவது பண்டைய காலத்திலே ஒரு 1000 ஆண்டுகளும் 1500 ஆண்டுகளுக்கு முன்பே மிகப்பெரிய விவசாயிகள் வந்து பெருலெவலில் விவசாயம் பண்ணதுக்கான சான்றுகள். அதாவது இப்போவும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்க மண் எதை நீங்கள் போட்டாலும் விளையும். நெல் இருக்குது, பலா இருக்குது, மா இருக்குது, எள்ளு, கடலை, இந்த மாதிரி வந்து காவேரி ஆற்றோட ஆற்றுப்பாசனமும் இயற்கையாக மழை பெஞ்சாலும் இந்த மண்ணோட தன்மை வந்து எந்த தானியங்களை நம்ம விதைச்சாலும் விளையக்கூடிய ஒரு அற்புதமான பூமி அது. அந்த பகுதி ஃபுல்லாமே அப்படி ஒரு மண் வளமை கொண்ட தன்மையாக இருக்குது. அதனால தான் இங்கே வணிக குழுக்களாக இருந்த வணிகர் பெருமக்கள் வந்து ஒரு காலத்தில், அதாவது 1970லேருந்து ஒரு 80-90 வரைக்குமே குறிப்பாக நம்ம மக்கள் பயன்படுத்தக்கூடிய உணவுகளை பயன்படுத்தக்கூடிய மிளகா, எள்ளு, இந்த மாதிரி தானியங்களோட விலையை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய வாணிபம் நடத்தி அதற்கான விலையை நிர்ணயம் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த பகுதியில் வளர்ந்துருந்தாங்க. இந்த பகுதியில் மக்கள் வந்து செல்வ செழிப்போடு நின்று இருந்ததாகவும் ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்ந்ததுக்கான சான்றுகளும் இந்த கல்வெட்டுகள் மூலமாகவும் இந்த கோயில்கள் மூலமாகவும் நமக்கு தெரியுது. இந்த கோயிலுக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, மெய்நின்றநாதர் கோவிலில் 800 ஆண்டுகளாக கும்பாபிஷேகம் செய்யப்படாமல் இருந்ததாக சொல்லப்படுது. இந்த நிலை இக்கோயிலுக்கு வந்து
கும்பாபிஷேகம் செய்ய கீரமங்கலம் சுற்று வட்டாரத்தில் இருக்க கிராம மக்கள் முடிவெடுத்தாங்க. அதோட சிவன் கோயிலுக்கு முன்னாடி உள்ள தடாகத்தில் ஒரு பிரம்மாண்டமான சிவன் சிலையையும் உண்மையின் பக்கம் நின்ற நக்கீரருக்கு சிலையும் வைக்க வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அதன்படி தடாகத்தில் பீடத்துடன் கூடிய 81 அடி சிவன் சிலை அமைக்கப்பட்டது. இதுக்கு முன்னால 7 அடி உயரத்திற்கு தலைமை புலவர் நக்கீரருக்கும் ஒரு சிலை இருக்கு. இதை தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் செஞ்சாங்க. விண்ணை எற்ற அளவுக்கு சிவன் சிலையும் நக்கீரர் சிலையும் காண தமிழகத்திலிருந்து ஏராளமான மக்கள் பக்தர்களும் போகிறாங்க. கீரமங்கலத்தில் சுற்றி இருக்கிற கிராமங்களில் உள்ளவங்க தங்களுடைய தீராத பிரச்சனைகளுக்கு நீதியின் பக்கம் நிற்கும் நக்கீரரிடம் முறையிட்டால் தீரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ஐதீகமும் இருக்குது. இதனால் அரசியல்வாதிகள் முதல் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் என பலரும் தங்களுடைய பிரச்சனைகளை தீர வேண்டி நக்கீரர் சிலையிடம் மனு கொடுப்பதை வழக்கமாக வச்சுருக்காங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது போராட்ட குழுவினர் நக்கீரர் சிலையிடம் மனு கொடுத்துருக்காங்க. பின்னாடி கோர்ட்டில் தீர்ப்பு ஜல்லிக்கட்டுக்கு சாதகமாக வந்தோன்னே அவங்க நக்கீரர் சிலைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கியது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. எந்த ஒரு செயலையும் தொடங்குறதுக்கு முன்னாடி நக்கீரர் சிலையிடம் மனு கொடுத்துட்டு அந்த செயலை தொடங்கினா வெற்றி பெறும் அப்படிங்கிறது இந்த பகுதியில் இருக்க மக்களோட ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்படுது.